எனவே தலைவர் திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு 3, 4 மாதத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு. மதுரை மாவட்டத்தினுடைய ஆட்சியர் இருக்கக்கூடிய சங்கீதா அவர்கள் தொடர்ச்சியாக விடுதலை சிறுத்தைகளோடு மோதல் போக்கோடு செயல்படுகிறார்ன்னு சொன்னாரு. அன்னைக்கு யாருமே அத பெருசா எடுத்துக்கல. ஆனா இன்னைக்கு இந்த திருப்பரங்குன்ற விவகாரம் உங்க எல்லாத்துக்குமே தெரியும். இவங்க சாதி ரீதியா தான் மோதல உருவாக்குறாங்கன்னு பார்த்தா, மத ரீதியாவும் மிகப்பெரிய ஒரு மோதல உருவாக்குறதுக்கான ஒரு திட்டமிடல் தான் இந்த திருப்பரங்குன்றத்தினுடைய விவகாரம். அதாவது அரிட்டாப்பட்டியில வந்து அந்த டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எவ்வளோ மக்கள் கூடி போராட்டம் நடத்தினாங்க. ஆனா அதை விட ஒரு 2 மடங்கு கூட்டம் வந்து இந்த மத கலவரத்திற்கு வந்திருக்கு. இதுல என்ன மிகப்பெரிய ட்விஸ்ட்ன்னு கேட்டீங்கன்னா, அங்க வந்து 144 தடை உத்தரவு போடப்பட்டுள்ளது. அதனையும் தாண்டி இவ்வளவு ஒரு பெரிய கூட்டம் வந்திருக்குன்னா, இதற்கு பின்புலத்தில் இருப்பது யார்ன்ற சந்தேகம் எல்லாத்துக்குமே வரதான் செய்யும். எனவே இன்னைக்கு வேங்கை வயலுக்குள்ள வந்து மக்கள் முடியல. அங்க வந்து 144 தடையும் கிடையாது. எந்த ஒரு தடையும் கிடையாது.